சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயனம். என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கும் துரோகங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். உனக்கு எதிராக நடந்த சூழ்ச்சிகளையும் சதிகளையும் நான் அறிந்துதான் இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் உன்னால் எதையும் செய்ய முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் உன் சாயப்பாவால் எந்த சூழ்நிலையிலும் எதையும் செய்ய முடியும் என்பதை மறந்துவிடாதே. பல சமயங்களில் உனக்காக உன்னால் நியாயம் கேட்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் உனக்காக உன் சாயப்பா யாரிடமும் எங்கு வேண்டுமானாலும் நியாயத்தை கேட்டு நிற்பேன். உனக்கான நியாயத்தை உனக்கு பெற்றும் தருவேன். இந்த நம்பிக்கையை நீ ஒரு பொழுதும் கைவிட்டு விடாதே. உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன். நீ அழாதே. இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமம். சம்பாத்தியம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. சம்பாதித்த பணத்தில் சந்தோஷமாக இருப்பதே வாழ்க்கை. சந்தோஷம் என்பது தானாக வருவதில்லை, நாமத்தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். நீ வாழும் இடத்தில் சந்தோஷம் இல்லை, வாழும் விதத்தில்தான் சந்தோஷம் உள்ளது. சவாலான நாட்களை சந்தித்தால்தான் சந்தோஷமான நாட்களை அடைய முடியும். இப்பொழுது நீ சந்தித்தது சவாலான நாட்கள். இனிமேல் தான் நீ சந்திக்கப் போவது சந்தோஷமான நாட்கள். தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு தப்பித்து கொண்டே இருக்கிறார்களே சாயப்பா என்று தானே நீ குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, தவறுகளை செய்தவர்கள் எப்பொழுதும் தப்பிக்க முடியாது. மனிதர்களிடமிருந்து சூழ்நிலைகளில் இருந்தும் சில சமயம் கடவுளிடமிருந்துமே கூட அவர்கள் தப்பிக்க முயலலாம். ஆனால் கர்மாவிலிருந்து அவர்களால் தப்பிக்க இயலுமா? கர்மா தான் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நிமிடமும் கண்காணித்து கொண்டே வருகிறது. இல்லை சாயப்பா, எந்த தவறும் செய்யாத நான் தான் கர்மா என்று அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். எல்லா தவறும் என் கண்முன்னே செய்பவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த கர்மாவையும் சுமப்பதாக தெரியவில்லையே என்று தானே வருந்துகிறாய். என் அன்பு குழந்தையே, நீ செய்த தவறுகள் சிறிதாக இருப்பின் அவ்வப்போது அதற்கான தண்டனைகளை வழங்கப்பட்டுவிடும். தண்டனைகள் வழங்கப்பட்டுவதன் மூலம் உன் கர்மாக்களும் தவறுகளும் அப்போதே மன்னித்து மறக்கப்படும். ஆனால் தவறுகள் பெரிதாக செய்து கொண்டிருக்கும் போது அந்த கர்மாக்களின் விளைவு மிகவும் மோசமானதாக இருக்கும். பெரிய குற்றங்களுக்கு தண்டனைகள் பொறுத்து தானே தரப்படும். அதுபோன்றுதான் அவர்கள் கர்மாக்களை அனுபவிக்கும் காலம் என்பது மிக கொடூரமானதாக இருக்கும். அதுவரையில் இன்னும் ஆடட்டும் என்று இறைவன் அவர்களை ஆட்டுவித்து வேடிக்கை பார்க்கிறான். இதை பற்றியெல்லாம் நீ சற்றும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு எதிராக எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாதே. அதை இறைவன் பார்த்து கொள்வார் என்று அவனிடமே விட்டுவிடு. ஏனெனில் நீ கொடுக்கும் தண்டனை மிக சிறியதாக இருக்கக்கூடும். ஆனால் இறைவனின் தீர்ப்பு எப்பொழுதும் சரியானதாகவே இருக்கும். யார் உன்னை எது செய்தாலும் நீ அதற்கு எதிர்வினை ஆற்றாதே, பதிலடி கொடுக்காதே. எதுவாக இருந்தாலும் இறைவனிடம் முறையிட்டுவிட்டு உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. நீ நடந்தவற்றையே நினைத்து கொண்டு அவர்களையே நினைத்து கொண்டு உன் நிம்மதியை தொலைத்து விடாதே. அவர்களை இறைவன் பார்த்து கொள்வான். நீதியும் நியாயமும் ஒருபோதும் தோற்காது. உனக்கு அநீதி இழைக்கப்பட்ட இடத்தில் நான் வந்து நிற்பேன். உனக்கான நியாயத்தை நான் வந்து கேட்பேன். எப்போது சாயப்பா எனக்கு நியாயம் வழங்குவீர்கள் என்று கேட்காதே. அதற்கான கால நேரமும் வர வேண்டும் அல்லவா? ஆனால் ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்தி கொள்ள, அநியாயமும் அநீதியும் என்றைக்கும் ஜெயிக்காது. உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் கர்மாவில் இருந்து தப்பிக்க முடியாது. எல்லாவற்றையும் சாய் பாதத்தில் விட்டுவிடு. நீ மறந்தாலும் இந்த சாய் மறக்க மாட்டேன். காலங்கள் சென்றாலும் அதர்மத்துக்கு தண்டனை கிடைக்காமல் போகாது, தர்மத்திற்கு வெற்றி கிடைக்காமல் போகாது. நீ விரும்பிய வாழ்க்கையும் நீ விரும்பிய வேலையையும் எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது.
ஆகவே எதையும் நினைக்காமல் உன் மனபாரங்களை என்னிடம் இறக்கி வைத்து இன்று நீ நிம்மதியாக உறங்கு. நாளை விடியல் உனக்கு நல்லதாய் அமையும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.